ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். இது இங்கிலீஷில் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி கொப்பரையில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நீங்கள் இட்லி கொப்பரையில் வைக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழையவும் செய்யாது. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிழங்கை அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. கிழங்கு நல்லா ஆறினவுடனே இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி குக்கரில் வச்சாலும் உங்களுக்கு நல்லா பீஸாக உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒரு பீஸாக வராது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்காண்டி ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோலே வச்சுக்கோங்க. ஸோ அது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறப்பே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். கிழங்கு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு எல்லாமே அதோட சேர்ந்து ஒன்று கூடி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் பூ நான் அதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பூ சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. மெயினாக சர்க்கரை வியாதி உள்ளவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறப்ப சக்கரை கொல்லிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு கிழங்கு வகை இது. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.